அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் கொடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறக்கும் ஜாதகம். ஒன்று பெண் குழந்தைகளாக பிறக்கும், அப்படி இல்லைன்னா முதல் குழந்தை பெண் குழந்தை, இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தை. அப்படி யாருக்கு பிறக்கும் அப்படின்னா, அந்த ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலையுமே குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் கேதுவின் சாரம் பெற்று, சரிங்களா, கேது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் நின்றாலும், அல்லது குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகமான 5ஆம் வீட்டின் அதிபதி கேதுவின் நட்சத்திரங்களில் நின்றாலும், அஸ்வினி மகம் மூலம் நின்றாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறப்பது கிடையாது, பெண் குழந்தைகள் தான் பிறக்கும், சரிங்களா? அது போக அது தவிர குரு பகவான் 5ஆம் வீட்டிலும் அல்லது 9ஆம் வீட்டிலோ பெண் கிரகங்களின் நட்சத்திரங்களில் நின்றால் அவர்களுக்கு முதலில் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாகத்தான் இருக்கும், சரிங்களா? சரி, இரண்டாம் குழந்தையை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகமான 7ஆம் பாவகத்தில் குருவோ அல்லது 5ஆம் வீட்டு அதிபதியோ நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த வீட்டில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஆண் கிரகமாக இருந்து அது வக்கிரம் பெறாமல் நின்றால், அல்லது குருவோ 5ஆம் வீட்டு அதிபதியோ 7ஆம் வீட்டில் ஆண் நட்சத்திரங்கள் ஆண் கிரகத்துடைய நட்சத்திரங்களில் நின்றால் அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை, சரிங்களா? ஆண் குழந்தை தான் பிறக்கும், ரெண்டாவது. இதுதாங்க இந்த அமைப்பு. முதல் குழந்தை பெண் குழந்தை, இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தை, சரிங்களா? நன்றி, வணக்கம்.